ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலட்சுமி விரதம். வர வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்ம வரலட்சுமி விரதம் வருது இல்லையா? இந்த பூஜையை வந்து எளிமையாக எப்படி செஞ்சுக்கணுன்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஒரு அம்சமே தான் இந்த வரலட்சுமி தேவிங்க. ஸோ நமக்கு வந்து எந்த வரம் வேணும்னாலும் கேட்டது அள்ளி கொடுப்பவள் தாங்க இந்த வரலட்சுமி தேவி. நம்ம வரலட்சுமி நோன்பு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு அஷ்டீஸ்வரியங்களும் கிடைக்குங்க. வெறும் பணம் மட்டும்தான் கிடையாதுங்க, நிம்மதி, மனசாந்தி, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தாலே அதுவும் அஷ்டீஸ்வரியங்களும் ஒன்று தாங்க. எனக்கு கடன் இல்லைப்பா, நோய் இல்லைப்பா அண்ணா, அதை விட கொடுத்து வச்சவங்க வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள்? வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணி அந்த தாயாரை வந்து மனசார நம்ம வணங்கினோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக அஷ்டைஸ்வரியங்களும் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வரலட்சுமி நோன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரும். அப்படி இல்லைன்னா ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கும்பிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க, எங்க அந்த நாள் நாங்களால் கும்பிட முடியல, என்னங்க செய்யறது? அதுக்கு அடுத்த வர வெள்ளிக்கிழமையில நீங்கள் தாராளமாக இந்த வரலட்சுமி நோன்பு கும்பிடலாங்க. வரலட்சுமி தேவி பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக கலசம் வைப்பாங்க. சில பேர் வந்து வியாழக்கிழமையே வந்து வரலட்சுமி தேவி வந்து வர வைப்பாங்க. சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுவாங்க. இது வந்து 3 நாள் இருக்கணுங்க. வியாழக்கிழமை பூஜை பண்ணீங்க அப்படின்னா வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து வரவேற்றீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாளுங்க. வீட்டு வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பலகை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பலகை மேலே வந்து நல்ல அரிசி மாவு கோலம் போட்டுட்டு ஒரு வெள்ளை துணி பரப்பிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி, ஒரு டம்ளர் அரிசி வச்சுட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசி நல்லா நடுவில் வந்து வச்சு அது மேலே வந்து கலசம் வைக்கிறது தாங்க உகந்தது. இந்த கலசத்தில் வந்து இங்கேயும் வந்து 2 விதமாக செய்வாங்க. சில பேர் வந்து பச்சரிசி வந்து கலசம் பூரா ரப்பிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. இப்போ பச்சரிசி வைக்கிறாங்க அப்படின்னா பச்சரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டுமணி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி காயின்னு, இல்லை கோல்டு காயின்னு, 1 ரூபி காயின்னு, ஒரு லெமன்னு, இதெல்லாம் போட்டு அந்த கலசத்தில் வைப்பாங்க. தேங்காய் வச்சு தேங்காய் மேலே வந்து நல்ல மஞ்சள் பூசிட்டு அந்த குங்குமம் போட்டு வச்சு ப்ளவுஸ் பிட் வந்து அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து பூ வைக்கிறது ஒரு விதமான இதுங்க. இன்னொரு வித பద్ధதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலச செம்புக்கு வந்து நல்லா மஞ்சள் பூசிட்டு குங்குமம் போட்டு 5 பக்கமும் வந்து குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், குங்குமம் கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபி காயின்னு, இல்லைன்னா வெள்ளி காயின் இருந்தால் வெள்ளி காயின், தங்க காயின் இருந்தால் தங்க காயின், எதுவானாலும் நம்மளோட சௌகரியம்தாங்க. சில பேர் கேட்கலாம், எங்களுக்கு வந்து கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை, அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபோட்டோ வச்சு மகாலட்சுமி ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ மகாலட்சுமி ஃபோட்டோக்கே வந்து ஒரு மாலை சாத்திட்டு ஒரு மல்லிப்பூ சாத்தி கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். எதுவானாலுங்க, எந்த பூஜையில் இருந்தாலும் சரி, இப்படி தான் செய்யணும், இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அப்படி தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மனசுக்கு, நம்ம திருப்திக்கு நம்ம செய்யறது தான் பூஜை. என்னென்னா ஆத்மார்ப்பணமாக நம்ம வந்து மனசார அந்த தேவியை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த பூஜை செய்வோம். சரி, கலசம் வச்சவங்களுக்கு தான் வந்து ஃபலித்தம் ஜாஸ்தியா, ஃபோட்டோ வச்சவங்களுக்கு ஃபலித்தம் கம்மியா, அப்படிலாம் கிடையாது. எப்படி கும்பிட்டாலும் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக கும்பிடும்போது, நம்ம ஸ்தோத்திரங்கள் படிக்கும்போது, ஸ்தோத்திரங்கள் கேட்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு பழக்கம் இல்லை, நாங்கள் என்ன செய்யறது, புதுசாக எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் கேட்பாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வரலட்சுமி நோன்பு நடக்குதோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்க. அந்த தாயார்கிட்ட கூட நீங்கள் வந்து மனமுருங்கி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். கோவிலுக்கு போகலாம், இல்லை அது கூட முடியலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா
கோவிலுக்கு போகலாம், அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு போகலாம், இல்லை எந்த பெருமாள் கோவிலில் இருந்தாலும் சரி மகாலட்சுமி கும்பிடலாம். இன்னும் நல்ல ஒரு இது சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து கீழ்த்திருப்பதியில் வந்து திருச்சானூர் தாயார் அலமேலுமங்க தாயார் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். வரலட்சுமி தேவி பூஜை வந்து பண்ணுறாங்கங்க. அப்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் போயிட்டு இந்த வரலட்சுமி தேவி பூஜை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். சாக்ஷாத் கோவில்லையே நீங்கள் அட்டன் பண்ணும்போது இன்னும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பலன். கலசம் வச்சு தாயாரை ஆவாகனம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ரத்ன சிம்ஹாசனம் வந்து உங்களுக்கு அமைக்கிறோம், பூவெல்லாம் பூக்களால் உங்களுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா இந்த ஷோடசநாம பூஜை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. தெரியலன்னா இந்த புக்கை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னுங்கன்னா வெறும் நீங்கள் வந்து ஸ்தோத்திரங்கள் கூட படிச்சுட்டு நீங்கள் இந்த பூஜை முடிக்கலாம். உங்களுக்கு வந்து பூஜா ஸ்டோர்ஸ்லலாம் போனீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜா விதானம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கூட கிடைக்குங்க. இந்த புக்ஸை வச்சு கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து ஒரு பூஜா விதானம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போவுமே ஒரு பூஜை பண்ணும்போது எந்த பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம யாரை வணங்குவோம்? பிள்ளையார் தானே. அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணுங்க. பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு வந்து ஷோடச நாமாவளியால் பூஜை பண்ணணுங்க. அப்படின்னா 16 நாமங்களோட அவருக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டோத்திரம் படிக்கலாம். அப்புறம் 108 போற்றி இருக்கு இல்லையா, அதையும் படிக்கலாம். மகாலட்சுமி கவச்சம் இருக்கும் உங்களுக்கு, அதையும் படிக்கலாம். படிச்சுட்டு 5 விதமான நைவேத்தியமும் வைக்கலாம் தாயாருக்கு. 5 விதமான நைவேத்தியம், 5 விதமான பூக்களால் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சரிங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய இருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு கூட நீங்கள் ஆன் பண்ணிட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். குங்குமார்ச்சனை மாதிரி கூட பண்ணலாம். இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்திரகிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம். இது வந்து நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு. இந்திரகிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரன்றது இது என்ன அப்படின்னா, சாக்ஷாத் இந்திரன் வந்து தன்னோட செல்வத்தை இழந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமியை வந்து வணங்கினா ஒரு ஸ்தோத்திரங்க. அப்போது அந்த தாயார் வந்து யாரெல்லாம் இந்த இந்திரகிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படிப்பாங்களோ அவங்களுக்கு வந்து நான் லக்ஷ்மி கட்டாட்சம் கொடுப்பேன், இஷ்டைஸ்வரியங்களும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மகாலட்சுமி பூஜை வந்து எளிமையாக கலசம் வச்சுட்டும் பண்ணலாம், நீங்கள் இல்லை ஃபோட்டோ வச்சுக்கிட்டும் பண்ணலாம். எப்படி ஆனாலும் ஆத்மார்ப்பணா இன்னொருத்தங்க யார் வீட்லையாவது வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் கூட நீங்கள் தாராளமாக போய் கலந்துக்கலாம். எங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி வரலட்சுமி பூஜை நடக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கூட வந்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போங்க. இந்த வரலட்சுமி பூஜைலாம் அஷ்டோத்திரம் எல்லாம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரடுக்கு வந்து சரடு இருக்கும். அந்த சரடு உங்களுக்கு கடையிலையும் கிடைக்கும், இல்லை நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த சரடை வந்து தாயார்கிட்ட வச்சுட்டு நீங்களும் அந்த சரடை வந்து கட்டிக்கணுங்க. இது மெயினாக நீங்கள் வந்து வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் நினைக்கலாம் இந்த வரலட்சுமி பூஜை எப்படி வந்தது, யார் கண்டு சொன்னா அப்படின்னு. இந்த வரலட்சுமி பூஜை விரதம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானே வந்து சாக்ஷாத் பார்வதி தேவிக்கு வந்து சொல்லி அவங்கள பண்ண சொன்னதால தான் வந்து ஒரு ஐதீகங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்திரகிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படின்னு. என்ன இந்த இந்திரகிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்வாச மகாமுனி வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்டத்துக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேருந்து வந்து பாரிஜாத மாலையை கொண்டு வருவாருங்க. பாரிஜாத மாலை கொண்டு வரும்போது காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரனும் ரம்பையும் லீலையில் இருந்திருப்பாங்க. அப்போது வந்து துர்வாச மகர்முனி வந்து இந்திரனை கூப்பிட்டு இந்த வைகுண்டத்துலேருந்து நான் இந்த பாரிஜாத மாலையை கொண்டு வந்திருக்கேன், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே இந்திரனுக்கு என்ன ரம்பையோட லீலை இருக்கா, ரம்பை மேலே இருக்கிற மோகத்தால் இவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறதுக்கே இவர் எப்போ தான் கிளம்புவார்டா சுவாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படியே வாங்கிட்டு பக்கத்தில் ஐராவதம்ன்றது இந்திரனோட யானைங்க. அந்த யானை மேலே இந்த வந்து பாரிஜாத மாலையை போட்டுடுவார். போடும்போது வந்து துர்வாச மகாமுனிக்கு ரொம்ப கோவம் வரும். நான் வைகுண்டத்துலேருந்து சாக்ஷாத் பெருமாளை மார்பில் இருக்கிற பாரிஜாத மாலையை கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ என்னடன்னா ரம்பையை நினச்சிக்கிட்டு நீ வந்து அந்த பாரிஜாத மாலையை வந்து நீ ஐராவதம் மேலே அப்படின்னா யானை மேலே போட்டுடுவியா, அப்போது நீ வந்து துர்கதியாக போயிடுவ, துரதிருஷ்டம் ஒன்று வந்து செய்கிறோம், நீ தரித்திரனாக மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு
துர்வாச மகாமுனி இந்திரனுக்கு சாபம் விடுவார். அந்த சாபம் விட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்திரனுக்கு வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, நம்ம என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மகாமுனி காலில் விழுந்தப்போ அவர் சொல்வார், எனக்கு வந்து இந்த சாபம் திருப்பி வாங்குற பவர் கிடையாது. பிரம்மா உன்னோட தாத்தா தானே, போய் பிரம்மா கிட்ட போய் கேளு, அவர் சொல்லுவார் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவார். ஓடி போவான் பிரம்மா கிட்ட, நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனேன்னு. இந்த சாபத்தால் இவன் பிரம்மா கிட்ட போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அசுரர்கள் வந்து தேவலோகத்துக்கு வந்து யுத்தத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க. ஐயோ நம்ம அழிஞ்சிட்டோமே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயத்தில் பிரம்மா கால் கட்டியாக பிடிச்சோடனே பிரம்மா சொல்லுவார், இது நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ வந்து பெருமாள் மார்பில் இருக்கிற பாரிஜாத்த மாலையை வந்து அவமானப்படுத்திருக்க, அதனால பெருமாள் அவமானப்படுத்தின இடத்துல மகாலட்சுமி நிச்சயமாக இருக்க மாட்டா. நம்ம எப்போவுமே வந்து மகாலட்சுமியை மட்டும் கும்பிடக்கூடாது, மகாலட்சுமியோட சேர்த்து பெருமாளையும் கும்பிட்டுட்டாதான் நமக்கு வந்து அஷ்டைஸ்வரியங்களும் கிடைக்கும். அதனால பெருமாள் தான் உனக்கு வழி சொல்லணும், வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பெருமாள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட கூட்டிட்டு போவார். இந்திரன் வந்து பெருமாள் முன்னாடி தீனஸ்திதியை கண்ணில் தண்ணியோடு நிற்கும்போது பெருமாள் பொன் சிரிப்போட சொல்லுவார், யாரானாலும் சரி அவங்க கர்மா அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். உன்னோட கர்மாவால் தான் வந்து நீ இன்னைக்கு வந்து இந்த சாபத்தை வாங்கியிருக்க, அதனால் இது நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ இதுக்கு விடுமுறை என்ன, இதுலேருந்து நான் எப்படி வெளில வருவேன் அப்படின்னு இந்திரன் கேட்கும்போது, பார்க்கடல்ல மகாலட்சுமி தோன்றி வருவா இல்லையா, அப்போ வந்து நீ கலச பூஜை பண்ணி மகாலட்சுமியை வந்து ஸ்துதி பண்ணேன்னா அப்போ உனக்கு வந்து மகாலட்சுமி உன்னோட சாப நிவர்த்தி பண்ணுவா அப்படின்னு ஒரு வரம் கொடுப்பாரு. அது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்திரா, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போது மகாலட்சுமி வந்து பார்க்கடலில் வந்ததுக்கப்புறம் இந்திரன் ரொம்ப கஷ்டப்படுவார். கிழிஞ்ச துணியோட எல்லாமே வந்து எல்லா கஷ்டமும் அனுபவிச்சுட்டு சாவு மட்டும்தான் இந்திரனுக்கு வரல. அந்த மாதிரி இருக்கும்போது போய் மகாலட்சுமி முன்னாடி மகாலட்சுமி வந்தோடனே பார்க்கடல் கடையும் போது ஒவ்வொன்று ஐராவத்தம் வந்தது, கல்பவருஷம் வந்தது. வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி வருவா. அப்போ அந்த மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 யானைகளால் வந்து அபிஷேகம் பண்ண வச்சு கலசத்தால் வந்து அந்த கும்பத்தில் வந்து கலசத்தால் தண்ணியை ஊற்றி இந்திரன் வந்து ஸ்துதி பண்ணது தான் அந்த ஸ்தோத்திரம் இந்திரகிருத லக்ஷ்மி ஸ்தோத்திரம். இந்த இந்திரகுப்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம் வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறேன். நான் அதே மாதிரி நீங்கள் அந்த இந்திரகுப்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம் படிங்க, இல்லைன்னா கேட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு மகாலட்சுமியோட வரலட்சுமியோட அஷ்டைஸ்வரியங்களும் மகாபாகியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்க பூஜை பண்ணாங்கன்னா கல்யாணங்க நடக்கும். மாங்கல்ய பலம் கோரி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாங்கல்ய பலம் பெருகும். நம்ம வீடு சுபீட்சமாக இருக்கும், மனசாந்தியாக இருக்கும், எல்லா விதத்துலையுமே சந்தோஷமாக இருப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த பூஜை பண்ணால் சந்தான லக்ஷ்மியோட அருளால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இந்த பூஜை பண்ணி நீங்களும் வந்து இந்த வரலட்சுமி விரதத்தில் வந்து அஷ்டைஸ்வரியங்களும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மகாலட்சுமியை வேண்டிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.